ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நேற்று எல்லோரும் திருச்செந்தூர் போயிருந்தோம். ஃபஸ்ட் டைம் அம்ரிதாவை கூப்பிட்டு போயிருக்கோம். அவங்க கடலை பார்த்தேன்னே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஆகிட்டாங்க. பாருங்கள் எப்படிலாம் டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. அதை பார்க்கவுமே இவ்வளோ பெரிய கடலா அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவ்வளோ என்ஜாய்மெண்ட். அவங்க பார்த்தோம்னாலே அவங்க ஃபேஸில் அவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்துட்டு வரவே மாட்டேன்ட்டாங்க. கடலை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்டால் சூப்பராக இருக்குது, நான் இங்கேயே இருந்துடுறேன், இங்கேயே நாம் எல்லோரும் இருப்போம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. நல்லா விளாடுறாங்க பாருங்கள். எல்லாருமே அங்கே தண்ணியை தெளித்து விளாண்டுட்டு இருந்தாங்க. க்யூட்டாக அந்த அலையெல்லாம் வர்றதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் முடிச்சுட்டு அப்படியே சாமி பார்க்குறதுக்காக நாங்கள் வந்துட்டோம். கோபுர தரிசனம் எல்லாருமே கும்பிட்டுக்கங்க, எல்லாத்துக்குமே அதோட பலன் கிடைக்கட்டும். வரிசையில் நிற்கிறப்ப நாங்கள் மயிலெலாம் பார்த்தோம், நிறைய மயில் பார்த்தோம். அப்போயே நாங்கள் சாமி பார்த்ததுக்கு மனதுக்கு திருப்தி ஆயிடுச்சு எங்களுக்கு. பாப்பாவும் ஃபஸ்ட் டைம் அங்கே கூப்பிட்டு போனனால எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு. சரி அப்படியே வரிசையில் நிற்கிறப்போ அந்த மரத்துல எல்லாம் நிறையா பெண் மயில் ஆண் மயில் எல்லாருமே பார்த்தோம். எல்லாருமே சாமியை பார்த்த திருப்தி கிடச்சிருச்சு. அங்கே பன்னீர் இலை பிரசாதம் கொடுப்பாங்க. எங்களுக்கு கிடச்சது நாங்கள் இந்த ஃபோட்டோவில் அனுப்பியிருக்கோம். உங்களுக்கும் அதோட பலன் கிடைக்கட்டும். அங்கே போயிட்டு வந்த மெமரிஸ்க்காக அங்கே பாப்பா ஒரு குட்டி குட்டி சிற்பி இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் போனதுக்கான மெமரிஸ் அவங்களுக்கு என்றைக்குமே லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கோம். நல்லா சாமி தரிசனம் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன கொஞ்சம் வரிசையில் நின்று போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சாமி நல்லா கும்பிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.